ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான பயோகிராஃபிக்கு பார்ட் சியில் ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, டாக்டர் சலீம் அலி. அது வந்து புக்ஸில் எங்கேயுமே இல்லை, ஆனால் ஒரு இடத்துல மட்டும் 8th ஓல்டு புக்கில் ஒரு பேராகிராஃப் வந்து சலீம் அலி பற்றி கொடுத்துருப்பாங்க. இது நம்ம இந்த கண்டென்ட் பார்த்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் 2 இதில் வந்து ஒன்லைனர் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் விங்டு ஃப்ரெண்ட்ஸ் அன்ட்டு 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் பாருங்கள், இந்த ஒரு பேராகிராஃப் வந்து சலீம் அலி பற்றி இருக்கும். இதில் எக்ஸப்ட் ஆஃப் ட்ரால் விக்டேக்கஸ் சலீம் அலி ஃபார் ஸ்கூல்ஸ், சரிங்களா. அவர் விங்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ற லெசனில் இருக்கும். உங்கள்கிட்ட புக்ஸ் இருந்தால் பார்த்துக்கோங்க. இதை பாருங்கள், இந்த பாக்ஸில் டாக்டர் சலீம் அலி த பேர்ட்மேன் ஆஃப் இந்தியா. யார் பேர்ட்மேன் ஆஃப் இந்தியா? சலீம் அலி இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்டு மோஸ்ட் ஃபேமஸ் ஆர்னித்தாலஜிஸ்ட். யார் வேர்ல்டு ஃபேமஸ் ஆர்னித்தாலஜிஸ்ட்? யார்? Salim Ali. He made many discoveries about Indian birds and wrote the Book of Indian Birds என்ற புக்கை வந்து இவர் எழுதியிருக்கார், சரிங்களா. The Book of Indian Birds which has become a classic. He also fought for the conservation of many important forests. அதுக்காகவும் இவர் வந்து பாடுபட்டிருக்காரு, இன்க்ளூடிங் த பாரத்பூர் பேர்ட் சாங்சுரி இன் ராஜஸ்தான். அப்போ பாரத்பூர் பேர்ட் சாங்சுரி எங்கே இருக்குது? ராஜஸ்தான். அண்டு சைலண்ட் வேலி இன் கேரளா. கேரளாவில் இருக்கிற சைலண்ட் வேலி என்ற இது கூட இவர் வந்து கன்சர்வேஷனுக்காக பாடுபட்டிருக்காங்க. இது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது புக் கண்டென்ட் வந்து கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா. இதில் வேறு இது இருக்கும், பேர்ட்ஸ் பற்றி வேறு இது தான் இருக்கும் இந்த லெசனில். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் சலீம் அலி பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த க்னாஷ்ன்ட்டு கேட்டிருக்காங்க எக்ஸாமில். மீனிங்கு டு கிளாஷ் த டீத் இன் ஆங்கர், அதுக்கு பேர் தான் வந்து க்னாஷ். இந்த crocodile கொஷின் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. crocodiles are more than 200 million years old. They play an important role in wetland environment. They also have a role in maintaining the balance in complex web of life. இந்த crocodile வந்து எவ்வளோ இயர்ஸ் வந்து பழமையானதா? 200 மில்லியன் இயர்ஸு பழமையானது crocodiles. பார்த்துக்கோங்க. இது எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, பழைய சிலபஸ் இருக்கிறப்போ. ஜெர்மினேட்னு மீனிங் பாருங்கள், டு ஸ்ப்ரவுட்டு. யூனிக்யூனா ஸ்பெஷல். ஹேபிடேட்னா அனிமல்ஸ் ஹோம். அந்த புக்குக்கான லெசன் எல்லாம் பேர்ட்ஸ் பற்றி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேண்டுனா வந்து ப்ரொஹிபிட்டட். த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ். மேக் எ லிஸ்ட் ஆஃப் எவ்ரி டைம் யூ கோ டு பேர்ட்ஸ் வாக். ரெஃபரன்ஸ் புக் வந்து இந்த பேர்ட்ஸ் பற்றி எல்லாமே வந்து த புக் ஆஃப் இந்தியன் புக்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம சலீம் அலி எழுதுனது. நெக்ஸ்ட்டு சர்ஃபீஸ் பாருங்கள், டு பி எனஃப், மிட்டிகுலஸ்லின்னு கேர்ஃபுல்லி, பர்ஷூனா வந்து ஃபாலோ, வெகாரிஸ்னா வெரைட்டி இன் பிஹேவியர், சரிங்களா. இங்கே வந்து இது சலீம் அலியை பற்றி. யூ கேன் ஜாயின் ஒன் பர்சூ டு யுவர் ஹாபி. யூ வில் சூன் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை வெகாரிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் எனஃப் யூ குட் வெல் அனதர் சலீம். அந்த பேர்ட்ஸ் பற்றி இருக்கிறதுனால அவர் பற்றி கொஞ்சோண்டு கொடுத்துருக்காங்க. இது நெக்ஸ்ட் பாருங்கள், நோட்ஸு. பேர்ட்மேன் ஆஃப் இந்தியா பாருங்கள், டாக்டர் சலீம் அலியா. பார்ன் வந்து November 12, 1896. அதே வந்து எண்டு வந்து June 20, 1987. 987 ரிவர்ஸில் பாருங்கள், ஆர்டராக வருது. நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட், நேச்சுரலிஸ்ட். பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இந்தியன் கண்டக்ட் பேர்ட் சர்வே இன் இந்தியா, சரிங்களா. ஃபஸ்ட் இந்தியன் கண்டக்ட் பேர்ட் சர்வே இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. பான் சுலைமானி போரா ஃபேமிலி இன் பாம்பே. இவர் வந்து 9th சைல்டாக பிறந்திருக்காரு, சரிங்களா. ஹி மேரிடு தெஹ்மீனா பேகம், டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். 1918 மேரேஜ் ஆச்சு. அவங்க வந்து 1939 டெத் ஆயிடுறாங்க. இஸ் ஃபாதர் டைடு எப்போ? சலீம் அலி 1 year இருக்கும்போது. மதர் வந்து 3 years இருக்கும்போது டைடு. அதுக்கப்புறமா அவர் வந்து மெட்டர்னல் அங்கிள் அவங்க வீட்டில் தான் வந்து வளர்ந்துருப்பாங்க சலீம் அலி. brought up by the maternal uncle அமீருத்தீன் தியாப்ஜி. அவங்க பேர் பார்த்துக்கோங்க, அமீருத்தீன் தியாப்ஜி. he became interested sport shooting at age 10. சலீம் அலி noticed flying bird shot down. எந்த ஏஜில் வந்து பார்த்துருக்காருன்னா, அவருக்கு ஏஜ் 10 இருக்கும்போது ஒரு பேர்டு வந்து அவர் கண்ணு முன்னாடி ஷூட் பண்ணி கீழே விழுது, அது பார்ப்பார். அங்கிள் வந்து took him to W.S. Millard, honorary secretary of the BNHS, பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டிக்கு அங்கே வந்து கூட்டிகிட்டு போவார். யார்? அவங்க அங்கிள். இந்த மில்லர் டு அலி டு சி மினி ஸ்டப்டு பேர்ட்ஸ். அவங்க கூட போனதுக்கப்புறம் மினி பேர்ட்ஸை வந்து பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது.
நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து மெனி கண்ட்ரிஸ் விசிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே இருக்குது. எங்கெங்கே வந்து எஜுகேஷனு அதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ரிட்டர்ன் டு இந்தியா வந்து 1930, வெளிநாட்களாக போய்ட்டு ரிட்டர்ன் வந்து மறுபடியும் 1930 வந்திருக்காரு. அலி கொலாபரேட் வித் வேர்ல்டு ஃபேமஸ் ஆர்னித்தாலஜிஸ்ட் யார்? எஸ் டிலான் ரிப்லியூ. போத் ஹேண்ட் புக் ஆஃப் த பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 10 வால்யூம்ஸ். இந்தியாவும் பாகிஸ்தான் இருக்க பேர்ட்ஸ் பற்றி அவர் வந்து 10 வால்யூம்ஸ் புக் எழுதியிருக்காங்க 1964 to 1974. சரிங்களா? அவரோட ஆட்டோபயோகிராஃபி கொஷின் கேட்டிருக்காங்க. த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ 1985 எழுதியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. கான்ட்ரிபியூஷன் வந்து ஹி என்ஷூர் சர்வேல் ஆஃப் BNHS ஆஸ்க்டு ஃபைனான்ஷியல் ஹெல்ப் டு சேவ் BNHS. ஜவஹர்லால் நேருவுக்கு லெட்டர் எழுதி வந்து இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அவர் ஹெட்டாக இருக்கும்போது கேட்டிருக்காரு போல். எஸ்டாப்ளிஷ்ட் எக்கனாமிக் ஆர்னித்தாலஜிஸ்ட் யூனிட் வித்தின் ICAR, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். ஆர்னித்தாலஜி யூனிட் வந்து அங்கே வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாரத்பூர் பேர்ட் சேஞ்சுரி வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்குது. அங்கே எல்லாமே வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ரங்கன்திட்டு பேர்ட் சேஞ்சுரி லார்ஜஸ்ட் பேர்ட் சேஞ்சுரி இன் கர்நாடகா. அதே மாதிரி ஹி சேவ்டு சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க், லயன் டெயில்டு மக்காக்யூஸ், இந்த மாதிரி நிறைய சேஞ்சுரிஸ் வந்து ஒரு புதுப்பிச்சிருப்பாங்க. இயரு காலம் வேணால் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1973 டெல்லி யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் வாங்கியிருக்காரு. 1978 ஆந்திரா யூனிவர்சிட்டியில் டாக்டரேட்டு. 58 அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் பாருங்கள். ஜாய் கோபிந்தா லா கோல்டு மெடல் 1953 பை ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. கன்சர்ட் பண்ணி பாருங்கள். 1967 ஜே பால் கெட்டி வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ப்ரைஸ் வந்து $1 lakh கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் யூஸ்டு ஃபார் சலீம் அலி நேச்சுரல் கன்சர்வேஷன் ஃபண்டு கொடுத்துட்டார் அவரே. அப்புறம் வந்து அவார்ட்ஸ் பாருங்கள். 1958 பத்மபூஷன், 1976 பத்ம விபூஷன், 1985 ராஜ்யசபாவுக்கு நாமினேட் ஆகியிருக்காங்க பாருங்கள். இவங்கள ஸ்பெஷல் கேட்டகரியில் எடுப்பாங்க இல்லையா. நெக்ஸ்ட் 1990 வந்து சாக்கன் எஸ்டாப்ளிஷ் கோயம்புத்தூர் சைலண்ட் வேலி இது வந்து அங்கே வந்து போட்டிருப்பாங்களே சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி வந்து கோயம்புத்தூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. எங்கே வந்து இந்த சாக்கன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா கோயம்புத்தூரில். எப்போனா 1990. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் சலீம் அலி ஸ்கூல் ஆஃப் எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு ஒன்று இருக்குது. கோவா கவர்மெண்ட் வந்து செட்டப் அலிஸ் பேர்ட் சாங்சுரின்ட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. கேரளாவில் பாருங்கள் தட்டக்காடு பேர்ட் சாங்சுரி, வெம்பநாடு அவங்க பேரில் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் BNHS ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. நேம்ட் அஸ் டாக்டர் சலீம் அலி சவுகான் பேர் வச்சுருக்காங்க. டைட் அட் த ஏஜ் ஆஃப் 90. ஏஜ் 90 வந்து ப்ரோஸ்டேட் கேன்சரை வந்து செத்து போயிருக்காரு. இது ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இது வேறு சோர்ஸு. அங்கிள் பேர் வந்து அமீருத்தீன். சரிங்களா? அவர் தான் அவங்க அப்பா அம்மா சேர்த்து போனதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனார் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து WS மில்லட் ஹானரரி செக்ரட்டரி ஆஃப் த பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி. அங்கிள் வந்து BNHSல ஒருத்தரை பார்க்க கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து செக்ரட்டரியாக இருந்தவங்க WS மில்லட். சலீம் அலியோட முழு பேர் பாருங்கள், சலீம் மொய்சுத்தீன் அப்துல் அலி. இதுதான் அவரோட முழு நேம். அவரோட பாண்ட் டேட் பார்த்துக்கோங்க, November 12, 1896. As soon as Salim returned, he studied zoology, secured position of guide at the museum. அந்த மியூசியம்லேயே அவருக்கு பின்னாடி வந்து ஒரு கைடாக வரவங்களுக்கு எல்லாமே வந்து கைடாக இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு வேலை கொடுத்தாங்க. இதில் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டியில். நெக்ஸ்ட்டு சலீம் அலி விசிட்டட் ஜெர்மனி அண்ட் ஜெர்மனியில் யாரை பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள். டாக்டர் இர்வின் ஸ்ட்ராஸ்மன்ன்றவரை வந்து பார்த்துருக்காங்க. அவங்க ஒய்ஃபோட ஹவுஸ் வந்து எங்கே இருக்குது? கிஹிம்லா இருக்குது. ஸ்மால் வில்லேஜ் நியர் மும்பை. He published a research paper discussing the nature and activities of the weaver bird in 1930. ரிசர்ச் பேப்பர் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் எப்போ எழுதியிருக்காங்கன்னா 1941 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ். He also collaborated with the
எஸ் டிலன் ரிப்ளே எ வேர்ல்டு ஃபேமஸ் ஆர்னித்தாலஜிஸ்ட் இன் 1948. அவங்க கூட சேர்ந்து கொலாபரேட் ஆகி நிறைய ஒர்க் பண்ணியிருப்பார். த பால் ஆஃப் ஸ்பேரோ இன்க்ளூடட் மெனி இன்சிடென்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ரியல் லைஃப். அவங்க ரியல் லைஃப் பற்றியும் இருக்குது. இங்கே ஒரு புக் இருப்பாருங்க, ஹேண்ட் புக் ஆஃப் த பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 10 வால்யூம்ஸ் செட். அது பார்த்தோம் இல்லையா, 10 வால்யூம் செட்டு இருக்குது. ஹேண்ட் புக் ஆஃப் பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். பத்ம விபூஷன் 1983 கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் அவார்டு வந்து 5 lakh கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட்ஸ்க்காக. நெக்ஸ்ட் வந்து டைடு, ஓகே, அட் த ஏஜ் ஆஃப் 90, June 20, 1987 டெத்து. நெக்ஸ்ட்டு போகிறேங்க, காமன் பேர்ட்ஸ்ன்ற ஒர்க் வந்து 1967 பண்ணியிருக்காரு. ஹிஸ் எங்கேஜிங் ஆட்டோபயோகிராஃபி எது த பால் ஆஃப் ஸ்பேரோ இப்போ 1985 எழுதியிருக்காங்க. சரிங்களா, அவர் வாங்கின அவார்ட்ஸ் பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1969 ஹி ரிசீவ்டு த ஜான்சி பிலிப்ஸ் மெமோரியல் மெடல் ஆஃப் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். நெக்ஸ்ட் த இந்தியன் கவர்மெண்ட் டெக்கரேட்டட் ஹிம் வித் த பத்மபூஷன் 1958. பத்ம விபூஷன் பாருங்கள் 1976. நாமினேட்டட் ராஜ்யசபா எப்போனா 1985. இயர்ஸில் நோட் பண்ணிக்கோங்க. ஆட்டோபயோகிராஃபியும் ராஜ்யசபாவுக்கும் ஒரே இயரில் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. இன் 1990 சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சாக்கன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் எங்கன்னா கோயம்புத்தூர் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த கொஷின் அடிக்கடி வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. சாக்கன் வந்து எங்கே இது பண்ணாங்கன்ட்டு. மேலே இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சது தான். இங்கே ஒன்லைனர் பாருங்கள், டைம் லைனு. பான் வந்து இயர்ஸ் ஞாபகம் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க ஒன்ஸு. பான் ஆன் November 12 இன் மும்பை, கம்ப்ளீட்டட் மெட்ரிகுலேஷன் ஃப்ரம் பாம்பே யூனிவர்சிட்டி, அட்மிட்டட் டு சென்ட் ஜேவியர்ஸ் காலேஜ் அண்ட் வென்ட் டு பர்மா. சரிங்களா, 1914 ரிட்டன் டு இந்தியா. 1917 ரிட்டன் வந்திருக்காரு. மேரிட் டிஸ்டன்ஸ் கசின் தெஹிமினா இன் டிசம்பரில். எம்ப்ளாய்ட் ஆஸ் எ கைட் லெக்சரர் இந்த பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் மியூசியம் பாம்பேல. லெஃப்ட் த ஜாப் அண்ட் வென்ட் டு ஜெர்மனி எப்போ 1928. கேம் பேக் டு இந்தியா மறுபடியும் 1930 வந்திருக்காரு. ஒய்ஃப் வந்து தெஹிமினா டெய்டு 1939. ஃபஸ்ட்டு புக் எது எழுதியிருக்காரு, த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ்ன்றது தான் 1941 எழுதியிருப்பாங்க. அவார்டட் த ஜாய் கோபிந்தா லா கோல்டு மெடல் பை ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால். நிறைய அவார்ட்ஸு டாக்டர்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காரு. ஹி ரிசீவ் டாக்டர் டிகிரி இன் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் 1958 வாங்கியிருக்காரு. அதே 58 தான் வந்து பத்மபூஷன் அவார்டு. 1970 பிஸ்டோட் வித் த சுந்தர்லால் ஹோரா மெமோரியல் மெடல் ஃப்ரம் இன்சா. நெக்ஸ்ட் பாருங்கள், 1973 ரிசீவ்டு ஹானரரி டாக்டரேட் ஃப்ரம் டெல்லி யூனிவர்சிட்டி. இந்த எந்த யூனிவர்சிட்டியில் என்ன டாக்டரேட் வாங்கியிருக்காரு, டாக்டரேட் வந்து இயர் வைஸாக மாறுது பாருங்கள். டெல்லியில் வந்து 1973 டெல்லி யூனிவர்சிட்டியில். அதே மாதிரி கன்ஃபர்ட் அப்போ அந்த பத்ம விபூஷன் வந்து 1976. ரிசீவ்டு ஹானரரி டாக்டரேட் ஃப்ரம் ஆந்திரா யூனிவர்சிட்டி எப்போனா 1978. 76 விபூஷன், 78 வந்து ஆந்திரா யூனிவர்சிட்டியில் இது வாங்கியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாமுக்கு. இங்கே பாருங்கள், ப்ரோஸ்டேட் கேன்சர் வந்து தான் செத்துருக்காங்க. சரிங்களா, அட் ஏஜ் 90 வந்து ப்ரோஸ்டேட் கேன்சர் வந்து செத்துருக்காங்க. நிறைய அவார்ட்ஸு எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லலாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you again.